அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு பொறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பொருட்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் நாம் எல்லாம் 21வது தராவி தொழுகையில் தொழுதிருக்கின்றோம். 20 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் நோற்ற நோன்புகளையும் தொழக்கூடிய தொழுகையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து அருள்புரிவானாக. இந்த ரமலானுடைய பத்துகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லும் பொழுது, ரமலானுடைய முதல் பத்து என்பது நடந்து வரும், 2வது பத்து என்பது ஓடி வரும், 3வது பத்து என்பது பறந்து போயிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வாசகத்தை ஃபாரிஸ்ல உருதுல இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்பிராஜ் ஒரு இடத்துல உட்காரணும், நல்லா இருக்கு, எல்லாம் அவங்க அருள் புரியும். அப்படிப்பட்ட ரமலானுடைய 2 பத்துகள் நம்ம வீட்டு என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப வேகமா போயிருச்சு. ரஹமத்துடைய பத்து ரொம்ப வேகமா போயிருச்சு. அடுத்து மகஃபிரத்துடைய பத்து, அதுவும் ரொம்ப வேகமா போயிருச்சு. கடைசி பத்து முக்கியமான பத்து, நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளாக கூட இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னா, மௌத்துன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கதான் செய்யும். மௌத்தை பத்தி பேசாதீங்க, கபரை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க. ஏனென்று சொன்னா அதுவெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசி என்ன செய்யணும், மௌத்தை சுவைத்தே ஆரணும். எப்படி நம்ம டீ காபி சுவைக்கிறோமோ, பர்கர் போண்டா வடை பச்சி எல்லாம் சாப்பிட்றோமோ, என்ன செய்யணும், டேஸ்ட் பார்க்குறோமா இல்லையா? அதே போல மூத்தி என்பது எல்லாரும் அனுபவிச்சாகணும். யாருமே மூத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட மௌத்து நம்ம கூட இருந்த எத்தனையோ பேருக்கு நம்ம என்ன செய்யல, இப்ப நம்ம கூட இல்லை. நம்ம கூட இருக்கிறவர்கள் வரக்கூடிய வருடங்கள் நம்ம கூட இருப்பாங்களா, இல்ல அவர்கள் கூட நம்ம இருப்போம் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய இப்ப தலைவிதி அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு எல்லாம் நீண்ட ஆயுளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தோடு பல ரமதான்களை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமலானுடைய கடைசி பத்து என்பது நேற்றே சொன்னோம், ரொம்ப முக்கியமான பத்து. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்துல 2 முறை 10 நாள் இத்திகாப் இருந்தாங்க. 2வது 10 3வது 10 இத்திகாப் இருந்தாங்க. அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அதிகம் நின்று வணங்கக்கூடியவர்களாக, தான தர்மங்கள் நிறைய செய்யறவங்களா இருந்தாங்க. தான்கிட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நம்மால் முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், தான தர்மங்கள் இல்லாதவர்கள் கொடுக்கணும். இந்த ரமலானுடைய மாசத்திலும் கூட நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுக்காக கொடுக்கறேன்னு சொன்னா வேற எந்த நேரத்துல கொடுத்து எந்த நன்மையை வாங்க போறேன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம சில பேர்ட்ட சொன்னோம்னு சொன்னா, நீங்க உங்கள்ல இருந்து கொடுக்காதீங்க, அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து கொடுங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யறது, எல்லாத்தையும் நாங்க வாரி கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி சொல்ல இல்லை இஸ்லாம். நீங்க 1க்கு 10ஆக அல்லாஹ் என்ன செய்வான், நீங்க கொடுக்க வைப்பான். நீங்க 1 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது திருப்பி அல்லாஹ் என்ன செய்யறான், 10 ரூபாயால திருப்பி கொடுக்க வைக்கிறான். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும். அப்படி இந்த ரமலானுடைய காலத்துல அதிகம் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டு யா ஜிப்ரீல் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, சொர்க்கத்தை போய் பார்க்கறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இந்த சொர்க்கத்தை யாராவது பார்க்கணும் ஆசைப்படணும்னு சொன்னா, இதை பத்தி கேள்விப்பட்டாங்கன்னு சொன்னா யாருமே இந்த சொர்க்கத்துக்கு வராம இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாருமே எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடணும், நானும் சொர்க்கத்துக்கு போயிடணும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, சொர்க்கமாக படைச்சு வச்சிருக்கிற ரப்பே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே போல நரகத்தை படைச்சு வச்சுட்டு இப்ப போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா அல்லாஹ் நரகத்தை பார்த்துட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ்
இந்த நிலைமைக்கு யாருமே வந்துடக்கூடாது, இந்த இடத்துக்கு யாருமே வந்துடக்கூடாது. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாருமே நரகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க யா அல்லாஹ் என்று நரகத்தினுடைய தன்மைகளை பார்த்து, நரகத்தினுடைய கொடுமைகளை பார்த்து என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதாக ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு செய்வது ரப்புடைய கையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைய செய்து அன்புரிவானாக, நம்ம எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. இதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்துல திரை பிறந்ததிலிருந்து கடைசியா ஷவ்வால் கரை தோன்றுவதில் வரை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் மாத்திபனா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார். யா அல்லாஹ் எங்களை முழுமையான முறை நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களை நுழைய செய்வாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சாங்க. அதிகம் இந்த துஆ ஓதணும். அல்லாஹ் ஜிர்னா மினன்னார், அல்லாஹ் ஜிர்னா மினன்னார், அல்லாஹ் ஜிர்னா மினன்னார். எங்களை நரகத்தை விட்டு பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்து யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நரகத்துடைய தன்மை என்பது எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தினுடைய 100ல் 1 பங்கு தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். ஒரே ஒரு துளிதான் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய சாதாரண பீடிக்காக வேண்டி சிகரெட்டுக்காக வேண்டி பத்த வைக்கக்கூடிய அந்த நெருப்பும் ஒட்டுமொத்த ஊரையுமே நாட்டையுமே அழிக்கக்கூடிய பிரம்மாண்டமா நெருப்பும், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமா நெருப்பு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நரகத்தினுடைய ஒரு துளிதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தினுடைய 70 மடங்கு உலகத்துல வாழக்கூடிய, உலகத்துல அல்லாஹ் கொடுத்த அந்த நெருப்புடைய தன்மை எவ்வளவு கடுமையான நம்மளை சுடக்கூடியதா இருக்குது, நம்மளை கரிக்கக்கூடியதா, நம்ம கஷ்டப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட நரகத்தினுடைய அந்த தன்மையினுடைய ஒரு துளியா இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய நெருப்பு இருக்குது. இது போல 70 மடங்கு என்ன செய்யலாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நரகத்தினுடைய கடுமையான கொடுமையை அல்லாஹ் வச்சிருக்க என்பதாக அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல கூட அல்லாஹ் நரகத்துல நரகவாசிகள் அல்லாஹ் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான், எல்லாத்தையும் உள்ள வாங்கி குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா, எல்லாத்தையும் கடிச்சு தின்னு எரிச்சு சாம்பாரிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நரகம் கேட்குமா, ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், ஹலீம் தலகத்து அல்லாஹ் கேட்பானா, நீ உனக்கு வயிறு பசி தீர்ந்துருச்சாப்பா, உனக்கு வயிற்று பசி தீர்ந்துருச்சா? என்ன சின்ன பிள்ளைக்கு சாப்பாடை ஊத்தி விட்டு சாப்பாடு போதுமான்னு கேட்கறாங்க, இல்ல பெரிய ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கு வயிறு நிரம்பிட்டான்னு கேட்கிறாங்களா? இல்ல நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு வயிறு நிரம்பிருச்சா? ஹலீம் தலகத்தை நீ வயிறு நிரம்பிட்டேன்னு கேட்கும் போது அப்ப நரகம் பார்த்து அல்லாஹ் கேட்குது, ஹல் மின் மஸீத், ரப்பே எனக்கு பத்தல, இன்னும் அள்ளி கொடு ரப்பே, எனக்கு பத்தலையா அல்லாஹ், இன்னும் அள்ளி கொட்டி கொண்டே இரு. யாரை கேட்கிறாங்க? நரகத்துக்கு செல்லக்கூடிய நரகவாசிகளை பற்றி நரகம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்தினுடைய தன்மை என்பது கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக இருக்கு, கடுமையான ஜுவாலையாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நரகத்தினுடைய கடைசி கங்கு ரொம்ப பெரிய கங்கெல்லாம் இல்ல, இப்படி நெருப்பை எரிச்சு விட்டா கடைசியா சின்ன தூள் கிடக்குமே, அந்த தூளை எடுத்து மனிதனுடைய அடி பாதத்துல வச்சுன்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னா நம்முடைய மூளை உருகி ஊற்றக்கூடியதாக ஆகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட கடுமையான குணம் கொண்டதாக இருக்கு நெருப்பு. அந்த நெருப்பையும் அணைக்கக்கூடியதுதான் அந்த ஜல்ல ஷஅனஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் வைக்கக்கூடிய நோன்பு அல் சௌமு ஜுன்னத் என்று சொன்னாங்க. நம்முடைய பாவங்களையும் அழிக்கக்கூடியது நோன்புதான், நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய நன்மை நோன்புதான், நாம் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா அஸ்ஸதகத்து துத்ஃபியூ மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதா நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடியதா நம்முடைய தான தர்மங்கள் இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு நீண்ட செய்தியை சொல்லி தர்றாங்க. அப்படி நரகத்தை விட்டு நமக்கு பொறுமையான முறையில் பாதுகாத்து நாம் எல்லாம் எந்தவித கேள்வி கணக்கு இல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கூட்டம் இருக்குது எந்த ஒரு கேள்வி கணக்குமே இல்ல, அல்லாஹ் டைரக்டா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை அனுப்பிச்சு வச்சிருவான். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் நுழையக்கூடிய நல்பாக்கியம் என்ற சீதைத்தனமான நல்லடியா அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தோடு ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்ந்து ரசூலுல்லாஹ் முந்தானையை பிடித்தவர்கள் நாம் எல்லாம் நம்ம சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்மளுக்கும் நம்மை கொண்ட ஈமான் படை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்றைய நாள் பிறை 21 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒற்றைப்படையை நீங்கள் லைலத்துல் கத்ர் தேடி கொண்டு சொன்னாங்க. இன்றைய இரவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று சொல்ல சொன்னாங்க. இன்றைய நாள் என்ன செஞ்சா கடைசி பத்தை ஒருபோது வீணாக்கிறாதீங்க. அதிலும் குறிப்பாக இன்ஷா அல்லாஹ்
நம்முடைய அனுப்பி பெரிய பள்ளி நம்மை சார்ந்த பள்ளிவாசல் என்ன செய்யப்படுது, காலை அதிகாலை 2:45 2:45 மணிக்கு என்ன செய்யப்படுது, ஐயாமல் தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை வைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் 3/4 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா முழுமையான முறையில் அந்த அமலை கலந்து கொண்டு நம்முடைய இறுதி மூச்சு வரை இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதற்காக வேண்டிதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், விரைவான முறையில் பயானை சுருக்கியாச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இதுவரை 3/4 ஜுஸு ஓதிக்கிட்டு இருந்தோம். இப்போ கடைசி நேரத்துல வந்துட்டோம். இப்போ 3/4 ஜுஸு தான் இன்னைக்கு ஓதணும். இன்றுடன் 26 ஜுஸுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் 4 ஜுஸுகள் மட்டும்தான் இருக்குது. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் முழுமையான முறை அருமுறையை திருக்குரானை ஊதி முடிப்பதற்கும் கேட்பதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லோருக்கும் நிம்மதியான சகல பாக்கியங்களை கொடுத்து கடன் தொல்லைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்றைய நாள் தொழக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தில் 100 நிரப்பப்பட்ட, சொர்க்கத்துல பிரம்மாண்டமான பிரகாசத்தால் நிரப்பப்பட்ட மாளிகையில் அல்லாஹ் நுழைய செய்வான். இன்றைய நாள் தராவி தொழுகை தொழுதவருக்குண்டான பாக்கியத்தை வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நம்ம எல்லாம் நூறாணியத்தால் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை, நமக்கென்று சொர்க்கம் எழுதப்பட்டு நமக்கென்றும் அதில் மாளிகை எழுதப்பட்டு அந்த மாளிகையில் நுழையக்கூடிய பாக்கியத்தை, ரையான் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தின் வாசல் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒற்றைப்படையில் இந்த துஆ சொன்னாங்க. அம்மா ஆயிஷா அறியக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம். யா அல்லாஹ், இந்த துஆ அதிகம் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி வாழ நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.